அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அகில். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸை பற்றி நீங்கள் நிறையா பேர் வீடியோ பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ஸ் எப்படி ஸ்கோப் இருக்குது, எந்த மாதிரி கண்ட்ரீஸில் வேல்யூ இருக்குது, அந்த வெரைட்டி ஆஃப் ஃபீல்டு ஆட்டோமொபைல்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபீல்டு இருக்குது, எந்த ஃபீல்டுக்கு எந்த கண்ட்ரியில் வேல்யூ, அதோட சேலரி ரேஞ்சஸ் எப்படி இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன, இல்லை அதுக்கு தேவையான படிப்புகள் என்ன அப்படின்ற எல்லா இதை பற்றியும் நான் பேச போகிறேன். இது இன்ஜினியர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணி அதை கஸ்டமருக்கு சேர்த்து ப்ராஃபிட் பண்ணுறது ஒரு இன்ஜினியர்ஸோட ஒரு ஒர்க். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு கார், பஸ், ஷிப், ஏரோப்ளைன் எல்லாத்தையும் ஒரு வெஹிக்கிள் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் அவங்களோட மெயின் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்குன்னா, ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதை டிசைன் பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ், ப்ராடக்ட் உருவானோன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு வந்தால் இந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராசஸில் எப்படி இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ரோல்ஸ் என்னென்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரீஸை பற்றி வேரியஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல. அது ஒரு உதாரணம் நான் சொல்லணுன்னா, இப்போ மிடில் ஈஸ்ட், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இல்லை கத்தார், சவுதி, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங், அந்த கார் மேனுஃபேக்சரிங் அவ்வளோவா கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான கண்ட்ரீஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்லேருந்து இந்த கார்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங்காக செல் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே விற்பாங்க. அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் விற்கும் போது இங்கே இருக்க மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை யூஸ் பண்ணுற கஸ்டமர் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் காரு இந்த மாதிரியான யூஸ் பண்ணும்போது அதுக்கு ரெகுலரான சர்வீஸ் அது அவசியம். ஸோ அப்போ ரெகுலரான சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு தான் சர்வீஸ் அட்வைசர் அப்படின்ற ஒரு ரோல்ஸ் வரும். ஸோ இந்த சர்வீஸ் அட்வைசர் அப்படின்னா இவங்க இந்த கார்ஸு இதை பற்றி ரொம்ப இதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அட்வைசர் ஒரு கஸ்டமர் டைரெக்டாக மெக்கானிக்ஸ்கிட்ட பேச முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெக்கானிக்ஸ் அவங்கள்ட்ட இருக்க இன்ஃபர்மேஷன், அங்கே டெக்னீஷியன்ஸ் அவங்கள்ட்ட அந்த ஒரு காரை பற்றியான இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்தையுமே சேகரிப்பாங்க. அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனை அப்படின்றத ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அட்வைசர். இவர் என்ன பண்ணுவார்னா, இது எல்லாத்தையும் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படலாம் அந்த காருக்கு, இல்லை அதுக்கு இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஒரு ஆப் பேஸ்ட் இருக்குது, சாஃப்ட்வேர் பேஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெக்கார்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை கண்டிப்பாக அவங்க கஸ்டமருக்கு கன்வே பண்ணுறதுக்கு சர்வீஸ் அட்வைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் டு எண்டுலேருந்து பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுலேருந்து எல்லா ஒர்க்கையும் சர்வீஸ் அட்வைசர் செஞ்சு தருவாங்க. அதேமாதிரி கஸ்டமர்ஸுக்கு அவங்க காரை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அந்த டீட்டெயில்ஸு, அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரு அது எல்லாத்தையுமே இவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக தெரிஞ்ச பர்சன்னால தான் ஒருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இவங்க ஃபுல்லாகவே டெக்னிக்கலாக எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த கஸ்டமருக்கு கொடுப்பாங்க சர்வீஸ் அட்வைசர். ஒரு ப்ராடக்டை நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற நிறையா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பேசிக்காக வாரண்ட்டி அது கேட்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டு இல்லை பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்ஸோட வாரண்ட்டி எவ்வளோ, அந்த டேர்ம்ஸ் எவ்வளோ, அதேமாரி இந்த ப்ராடக்ட்டு இல்லை இந்த பார்ட்ஸு ஒரு வண்டியிலே ஒரு பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை அந்த வண்டியிலே ஒரு பொருள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த சர்வீஸ் அட்வைசர் அந்த கஸ்டமருக்கு புரிய வைப்பாங்க. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம், அதை நீங்கள் சரி பண்ணி கொஞ்ச நாளுக்கு நீங்கள் ஓட்டினா இவ்வளோ நாள் வரையும் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் புதுசாக மாற்றினீங்கன்னா இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே கரெக்டாக புரிய வைப்பாங்க அந்த கஸ்டமருக்கு. எல்லாமே டீம் ஒர்க் தான். இந்த இதில் ஒரு சர்வீஸ் அட்வைசருக்கு சில டீம்ஸை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டீம் ஒர்க்கர்ஸ்
டெக்னீஷியன்ஸ் அப்புறம் மெக்கானிக்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றுன்னு அவங்களுக்கு என்ன மாதிரியான பொருள் தேவை, அந்த பொருளை வந்து வாங்கணுன்னா எப்படி வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரியான இன்டர்னல் ப்ராசஸ்ஸு கம்பெனிக்குள்ளார இன்டர்னல் ப்ராசஸ் நடக்கும், அதையும் அவங்க மேனேஜ் பண்ணணும். அதேமாதிரி ஒரு கஸ்டமரை எப்படி கரெக்டாக புரிய வைக்கிறது, கரெக்டான கஸ்டமரை கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்டை தருவாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு காரை சர்வீஸ்க்கு கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி அந்த பிரச்சனை வராத மாதிரி செஞ்சு தர்றதுனால இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பிரச்சனை, அந்த காரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் இவங்க வண்டியை திரும்பி இதே சர்டிஃபைடான ஒரு நல்ல ஒரு கராஜ் இல்லை நல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படின்ட்டு இவங்க இந்த கார்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ சர்வீஸ் அட்வைசர் இந்த மாதிரியான இதில் நிறையா ஹெல்ப்ஃபுல். அதே ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆப், ஒரு கார் நம்பரை டைப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா டாஸ்க் ஐடி க்ரியேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு காருக்கு என்னென்ன சர்வீஸ் நடந்திருக்கு, யார் யார் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணது, என்ன மாதிரியான பார்ட்ஸு ரீப்ளேஸ் பண்ணோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த பிஃபோரு ஆஃப்டரு அந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது. அதேமாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரில் இல்லை வந்து அவங்களுக்குன்னு தந்த சில டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் போடும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த கம்பெனி ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இருக்கும். அதனால இன்டிகிரேட்டடாக இந்த சிஸ்டத்தை வந்து எல்லாமே மானிட்டர் பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே உதவணும். அதேமாதிரி ஒரு ப்ராடக்ட், ஒரு காரு சரி பண்ணதுக்கப்புறம் இந்த காரை அவங்கள்ட்ட சொல்லி திரும்பி எடுத்துகிட்டு போகிறது கொண்டு எல்லாத்தையுமே ஒரு சர்வீஸ் அட்வைசர் கண்டிப்பாக கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு தரணும். ஒரு சர்வீஸ் அட்வைசருக்கு என்ன மாதிரி டிகிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ பண்ணி முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் ஃபீல்டு அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கண்ட்ரீஸில் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக இருக்கும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி உங்கள்கிட்ட என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, பிரச்சனை கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க நிறையா பிரச்சனை பண்ணுவாங்க கஸ்டமராக இருந்தனால, ஏன்னா அவங்க காசு பே பண்ணுறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ சவுண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களை இன்டர்வியூவில் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணோம்னா அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சே ஆகணும். அதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நம்மளோட கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை கம்பெனி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம அந்த கம்பெனிக்கு தர ஒரு நல்ல ஒரு விஷயம், இல்லை அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பேசுகிறோம், அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி பார்த்து எடுப்பாங்க. ஆட்டோமொபைலில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியராக போகணுன்னா அதுக்கு சில குவாலிட்டிஸ் தேவை. அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் செய்கிறதா இருக்கணும். அதேமாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அது ரொம்ப மேட்டர். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸில் உங்களுக்கு நிறையா ப்ராசஸில் உங்களை வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸோட கீ ரோல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸை பிளான் பண்ணணும். ஒரு மேனுஃபேக்சரிங்கில் நிறையா ப்ராசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட் வெல்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இதை முடித்ததுக்கப்புறம் அசம்பிளி லைனுக்கு போவோம், அதை வந்து பெயிண்ட் பண்ணணும், அதை ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதேமாரி இந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ஸ் நல்லா செயல்படும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, அதேமாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆப்ரேட்டர்னால் ஓடும். ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக இன்டிகிரேட் பண்ணணும். அது வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி கரெக்டாக நம்ம ஒரு வேல்யூவை டெலிவர் பண்ணோம்.
அந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை லெவலில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போகும்போது காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லா ப்ராசஸையும் ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இந்த ப்ராசஸ் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் போகணும். அதேமாரி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா மிஷின் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை. ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியராக இந்த பிரச்சனை இப்போ வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணி சொல்லி அதுக்கு தகுந்த மெட்டீரியல் பார்ட்ஸ், அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த சில விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரொக்யூர் பண்ணி செய்யணும். ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸோட அல்டிமேட் ரோல். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸ் அவங்க எக்யூப்மெண்ட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதையும் பார்க்கணும். அதேமாரி நம்மளோட ஒர்க்கர்ஸ் அவங்க எப்படி எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அந்த ட்ரைனிங் நம்ம சொல்லித்தரணும். ஒரு எக்யூப்மெண்ட்டு தப்பாக ஆப்ரேட் பண்ணுறதுல பிரச்சனை வரும். இப்போ எல்லாமே ஆட்டோமேஷனில் இருக்குது. இருந்தாலுமே நிறையா ப்ராடக்ட்ஸு சிலது மேனுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சேஃப்டியாக எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி டெலிவரி பண்ணணும், அது எல்லாமே ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸாக நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்ஸாக ஒரு ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக வருதா இல்லையா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். மேனுஃபேக்சரிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட் வெல்டிங் பண்ணும்போது ஒரு ரோபோட் ஆர்ம் தப்பாக வெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வெல்டிங் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இது இப்போ இல்லைனாலும் ப்ரொடக்ஷன் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அது பிரச்சனை க்ரியேட் பண்ணும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸை தரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ரோபோட் வெல்டிங்ஸு, இது நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்னாடியே பார்த்து சரி பண்ணி அந்த ப்ராசஸை கரெக்டாக கொண்டு போகணும். மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் எப்படியான ரோல்ஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரோல்ஸ் இருக்குது. ஷீட் வெல்டிங்காக இருக்கட்டும், மெட்டல் இது பண்ணுறது, ரோபோட் ஆக் வெல்டிங், பெயிண்டிங், அசம்பிளி லைனு, அதுக்கப்புறம் குவாலிட்டி செக்கு. ஸோ இந்த இதில் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் ஆட்டோமேஷனில் ஓடும், சில எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸில் ஓடும். ஸோ நீங்கள் வாக் அரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகே ஒரு எக்யூப்மெண்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ரேட்டர்ஸை ஃபீட்பேக் கேட்கணும். இந்த எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை இந்த எக்யூப்மெண்ட்டை இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் ஆஸ் அ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஒரு ஏரியா போய் என்னென்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு, அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீட்பேக்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங் அப்படி அந்த இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது வர்றது குவாலிட்டி இன்ஜினியர். ஸோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் என்ன QA QC இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த QA QC இன்ஜினியர்ஸோட மெயின் ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சரிங் ஆயிரும், அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆயிடுச்சு, ஒரு காரே மேனுஃபேக்சரிங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த கார்ஸை எப்படி அது ரோட்டுக்கு போகுது, அது என்ன மாதிரியான ஒர்க்கு செய்யுது, அது எல்லாமே நம்ம QA QC இன்ஜினியர்ஸ் பார்க்கணும். ஸோ இவங்க வேரியஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்ன டெஸ்ட் அப்படின்னா, சீட் பெல்ட் கொண்டு ஒரு சீட் பெல்ட்டு வேலை செய்தா இல்லையா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணுது, டம்மி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டம்மி டெஸ்ட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இம்பேக்ட் என்ன மாதிரி இடத்துல எந்தெந்த இடத்துல இம்பேக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே இந்த கார்ஸை ஒரு ஏரியா மாதிரி வச்சு இந்த டெஸ்ட்டை அவங்க பார்த்து கரெக்டாக இந்த டெஸ்ட்டெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபீட்பேக்ஸு, அந்த கமெண்ட்ஸ் வருது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் அவங்களோட ரெக்கார்ட்ஸில் வச்சுருப்பாங்க. NVH அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, நாய்ஸ், வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஸ்னஸ். இந்த இதில் நிறையா டெஸ்ட் இருக்குது, கொரோஷன் டெஸ்ட் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆஸ் அ குவாலிட்டி இன்ஜினியர் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டிங் பண்ணணுன்னா அந்த வெல்டிங் கரெக்டாக பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும். நார்ம்ஸ்னால் கவர்மெண்ட்டு சிலது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக கரெக்டாக செய்யணும். ஸ்பேர் பார்ட்ஸ் அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எந்தெந்த ஏரியாவில் கிடச்சிருக்கு, அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பேர் பார்ட் எந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு, சப்ளையர் யார், வெண்டர்ஸ் யார், அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் நிறையா தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி அது எல்லாத்தையுமே டிலே ஆகாமல் ஒரு கம்பெனிக்கு ப்ராமிஸ் பண்ண டெட்லைனில் கொண்டு வரது எல்லாமே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இன்ஜினியரோட ரோல். இவர் எல்லா பார்ட்ஸையும் சொன்ன டைமில் கொண்டு வரது இவரோட ரோல்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வளர்க்க தான் உங்களுக்கு
எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே கிடைக்கும், எந்த கண்ட்ரியில் கிடைக்கும் அப்படின்றது ஒரு அதேமாதிரி ரோடு சேஃப்டி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டி பார்ப்பாங்க. ஓட்டி பார்த்துட்டு அந்த வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அந்த வண்டியில் வந்து அன்பேலன்ஸாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே அப்சர்வேஷனாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதேமாதிரி அந்த வண்டியை ஓட்டி பார்ப்பாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த வண்டி வந்து ஸ்கிட் ஆகுதா, இல்லை அந்த வண்டி வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணுதா, இப்போ ஒரு மழை வந்ததுன்னா அந்த மழை தண்ணிலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, கிளாஸோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குது, தண்ணி உள்ளார எப்படி வருது, அதேமாதிரி வண்டி ரோட்டில் ஓடும் போது வைப்ரேட் ஆகுதா, ஏன்னா பார்ட்ஸில் வச்சு செய்வோம், அந்த பார்ட்ஸ் ஏதாவது வைப்ரேட் ஆகுது, அந்த வைப்ரேட் ஆச்சுன்னா அந்த சவுண்டு எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது ஒரு ரோடு டெஸ்ட் பண்ணுற இன்ஜினியர் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோட் டெஸ்டர் வந்து அப்சர்வேஷன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அப்சர்வேஷனை சப்மிட் பண்ணுவார். இப்போ இந்த ரோட் டெஸ்டர் வண்டியை ஓட்டினதுக்கப்புறம் ஒரு அப்சர்வேஷன் சப்மிட் பண்ணுவார். இந்த அப்சர்வேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத என்ஷோர் பண்ணிவிட்டு அவங்க சில பிரச்சனைகளை சரி பண்ண பார்ப்பாங்க. சரி பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி அதில் என்ன மாதிரியான கரெக்டாக ப்ராடக்ட் எப்படி வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டு ரிஜெக்ட் ஆகுறது, அந்த ப்ராடக்ட் வந்து அப்ரூவ் ஆகுறது எல்லாமே இந்த ஒரு ப்ராசஸில் தெரிய வரும். எஸ்ஓபி அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இது வந்து ரோட் டெஸ்டர் இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத மேக் ஷூர் பண்ணிக்குவாங்க. சில ஆட்டோமொபைல் ஃபீல்டு இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் டிகிரி வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வெஹிக்கிள் நாலேஜ் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ ஒரு வண்டியில் நீங்கள் வேலை செஞ்சுருக்க நாலேஜ் இருந்ததுன்னா உங்களால் இந்த ஜாபை அப்ளை பண்ண முடியும். ஆட்டோ மெக்கானிக் அப்படின்றது இருக்காங்க. ஸோ இந்த மெக்கானிக் ஒர்க்ஸ் அதெல்லாம் ஃபாரினில் பே ஜாஸ்தி. ஸோ அது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு பே தருவாங்க. இவங்களோட மெயின் டியூட்டி என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரு நின்று போச்சுன்னா அந்த காரை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, அந்த காரில் A to Zலேருந்து என்ன பிரச்சனைனால அந்த கார் நின்று போயிருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறது இவங்களோட ரோல்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரை எப்படி ரெக்டிஃபை பண்ணால் கரெக்டாக வரும் அந்த ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். இவங்க ஈஸியாக ஹையர் பண்ணி ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு கம்யூனிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சரி, ஜென்ரல் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இவங்க ஸ்பெசிஃபைடாக ஒரு கார்னு எடுத்துட்டோன்னா இந்த ஒர்க்கு தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு கார் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலாக என்னென்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது, என்னென்ன டயக்னாஸ்டிக் ஒர்க் இருக்குது, எலக்ட்ரிக்கல், இன்ஜின் ஃபெயிலியர், இல்லை வந்து ஏதாவது மேஜர் ஒர்க்ஸு பிரேக் டவுன்ஸ் இருந்தாலுமே இந்த மல்டி டெக்னீஷியன் இந்த ஒர்க்கை செய்வாங்க. இவங்களோட மெயின் ரோல் எப்படி இருக்குன்னா, பீரியடுக்காக ஒரு இதை ஃபாலோ பண்ணி காரை என்னென்ன மாதிரியான பிரச்சனையில் வந்துக்கிட்டு இருக்குது, அந்த கார் பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் இப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை அனலைஸ் பண்ணி பண்ணுறது இவங்களோட மேஜர் ரோல். இவங்க ஸ்கெடியூல் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்கெடியூல் படி ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ஸ்கெடியூல் படி மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்வாங்க. அதேமாதிரி ஒரு காரு பிரச்சனை அப்படின்னா அந்த காரை எப்படி சரி பண்ணுறது, அது எல்லாமே இவங்களோட மேஜர் ரோல். இவங்க வந்து டெக்னிக்கல் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக தரணும். எதனால் இந்த ஃபெயிலியர் வந்தது, அந்த ஃபெயிலியரை எப்படி சரி பண்ணலாம், இந்த மாதிரியான டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் அவங்க காரை பற்றி தரணும். இதை வச்சு இன்ஜினியர்ஸ் இல்லை வந்து இவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஒரு காரை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அந்த காரை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே இவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. அடுத்த ரோல் பார்த்திங்கன்னா லூப்ரிகேட்டர். இதுக்கும் டிகிரி அவசியம் இல்லை. இவங்க லூப்ரிகேட்டரோட மெயின் ரோல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப்ரிகேட்டர் வந்து எந்தெந்த மூவிங் பார்ட்ஸு அதாவது நவுற பொருள் இந்த லிக்விட் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. வந்து 2 பார்ட்ஸ் வந்து நவுந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா டேமேஜ் ஆகும். ஸோ இந்த பார்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைட்டாக ஆயிலு, க்ரீஸு, சீலண்ட்டு இந்த மாதிரி லூப்ரிகன்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. எந்தெந்த லூப்ரிகன்ட்ஸ் எந்த பார்ட்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சில இதில் வந்து பவுடர் லூப்ரிகன்ட் அப்ளை பண்ணணும், சில இதில் க்ரீஸ் இந்த மாதிரியான லூப்ரிகன்ட்ஸோ எந்தெந்த லூப்ரிகன்ட் எந்த மாதிரி ஏரியாஸில் அப்ளை பண்ணணும், லூப்ரிகன்ட், கூலண்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி லூப்ரிகேட்டர் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பார்ட்ஸ் சூப்பர்வைசர். ஒரு வேர்ஹவுஸில் நிறையா பார்ட்ஸ் அசம்பிள் ஆகி வந்துட்டுருக்கும். அந்த பார்ட்ஸோட ஸ்டாக் எப்படி அப்படின்றத ஸ்டோர் கீப்பர் மெயின்டைன் பண்ணுவாங்க.
அந்த ஸ்டாக்ஸில் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் என்ன, ஸ்லோ மூவிங் ஐட்டம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வேர்ஹவுஸு பார்ட்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, எந்தெந்த பார்ட்ஸு ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு, அதேமாதிரி எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. டெட் ஸ்டாக் அப்படின்னா 3க்கு கீழே இருந்ததுன்னா டெட் ஸ்டாக், ஸ்டாக்கே இல்லைன்னா நோ ஸ்டாக். இந்த மாதிரியான ஸ்டாக்கு அந்த இதை வந்து ஸ்டோர் கீப்பர் இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பேர் பார்ட் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப தேவையோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்ட் அவைலபிள் இல்லை அப்படின்னா அந்த பார்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் ஸ்லோ மூவிங் ஃபாஸ்ட் மூவிங்ன்ற பார்ட்ஸ் இருக்குது. எந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப மெதுவாக போகுது, அது ஸ்லோ மூவிங். எந்த பார்ட்ஸு ரொம்ப தேவை இருக்குது அதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கஸ்டமர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர்ட்டையும் போயிட்டு இந்த பார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது பார்ட்ஸ் வந்து தேவைப்படுதா, இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர்வைசர் வந்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு நிறையா கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கார்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு கிளைண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுங்களுக்கு பார்ட்ஸ்லாம் எந்தெந்த பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத இவங்க டெலிவரி பண்ணி ஒரு ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. இதுக்கு நாலேஜ் டிகிரிஸ் அது அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பார்ட்ஸில் எக்யூப்மெண்ட் அந்த பார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதேமாதிரி ஒரு ஆட்டோமொபைல்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. எஸ்கலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒர்க்கு ஒரு கஸ்டமர் சொல்லி அந்த ஒர்க்கை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம், இல்லை அதுக்கு தகுந்த மெட்டீரியல் இல்லாதனால அது மிஸ் ஆயிடுச்சு, செஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை வருது, இந்த மாதிரி சில சம்பவம் நடக்கும். இந்த சம்பவம் நடக்கும்போது கிளைண்ட் வந்து ரொம்ப கோவமாயிருவாங்க. அதாவது கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சீனியர் ஒரு மேனேஜராக இருக்கட்டும், இல்லை டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணும்போது அது நம்மள ஒரு பேட் இமேஜ் க்ரியேட் பண்ணும். எஸ்கலேஷன் அப்படின்னா எஸ்கலேட் ஆகாமல் நம்மளுக்கு என்ன ரோல் இருக்கோ நம்ம அதை முடித்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது நல்லது. எஸ்கலேஷன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் அன்ஹாப்பி ஆகி நம்மளோட டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது பேர் எஸ்கலேஷன். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இல்லை இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் கண்ட்ரோலர் இவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸ்டாக்ஸ்னால் ஒரு பார்ட்ஸ் வரும், அந்த பார்ட் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சுருக்குது. இதில் வந்து சிமிலராக சொன்ன மாதிரி ஸ்டோர் கீப்பர்ஸ் இவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்டாக் கண்ட்ரோலர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு இதில் வந்து சம்மரி மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஓவர் வியூ வந்து சம்மரியாக தருவாங்க. இந்தந்த பார்ட்ஸ் இவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட அப்படின்றத ஒரு சம்மரியாக கொடுப்பாங்க. ஸ்டாக் கண்ட்ரோலரோட மெயின் வேலை என்னென்னா, சம்மரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பார்ட்ஸு முடிய போகுது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டு முடிய போகுது அப்படின்னா முன்னாடியே மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மெட்டீரியலை வாங்குகிற ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பர்ச்சேசர் டீட்டெயிலு, இன்வாய்ஸ் டீட்டெயிலு, இது எல்லாத்தையுமே எப்படி வருது, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கு, அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தரது வந்து ஸ்டாக் இவங்களோட. அதேமாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மெர்ச்சன்டைஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணால் அதை எப்படி டீல் பண்ணுறது, சில வாட்டி பார்ட்ஸ் ஷிப்பில் வரும், ஸோ ஷிப்மெண்ட்டு ட்ராக் பண்ணுறது, ஒரு ஷிப்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, அதேமாதிரி நிறையா சப்ளையர்ஸ் ஆஃபர் தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர் எல்லாத்தையுமே நெகோஷியேட்ஸ்னால் ஒரு ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுறது, அதை கம்மி பண்ணுறத அவங்கள்ட்ட பேசுகிறது, இந்த மாதிரியான சில விஷயத்த வந்து ஸ்டாக் கண்ட்ரோலர் செய்வாங்க. செஞ்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ப்ராடக்டோட காசை கம்மி பண்ண முடியும் அப்படின்றத ஸ்டாக் கண்ட்ரோலர் போவாங்க. அதேமாதிரி ஸ்டாக் கண்ட்ரோலரோட ஒரு மெயின் என்னென்னா, ஒரு பார்ட் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட்ஸை வந்து இன்டர்னல் டீமுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த பார்ட்டை எப்படி நம்ம உபயோகப்படுத்த முடியுமா முடியாதா, எந்த மாதிரியான ஏரியாஸில் உபயோகப்படுத்தலாம், வந்த பார்ட்டு கரெக்டாக இருக்கா, அந்த இதெல்லாம் இன்டர்னல் டீமோட டெஸ்ட் பண்ணுறாங்க. அசம்பிளி டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரோட்டோடைப்பு ஒரு ஜாபு செய்யும் போது ஒரு அசம்பிள் பண்ணுறதோட பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அது வந்து தந்த டிசைன் படி இந்த பார்ட்ஸை நம்ம அசம்பிள் பண்ணுறோமா, அது எல்லாத்தையுமே கரெக்டாக என்ஷூர் பண்ணி பண்ணணும் அசம்பிள் டெக்னீஷியன். அவங்களுக்கு ஒரு டயக்ராம் தந்துடுவாங்க, 3 டைமென்ஷனல் வியூ அந்த மாதிரி தந்துடுவாங்க. அதேமாரி வந்து எப்படி அசம்பிள் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக
அசெம்பிள் பண்ணணும். ஒரு மாடல்ஸுக்கு என்ன மாதிரியான அசெம்பிள் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மெட்டீரியல்ஸை எந்த அசெம்பிள் ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே டீட்டெயிலாக தருவோம். டெக்னீஷியன் வந்து அசெம்பிள் பண்ணது இல்லாமல் இவங்க தந்த டாக்குமெண்ட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கா, அதேமாரி பண்ண எல்லா அசெம்பிள் ஸ்டெப்ஸையும் எப்படி பண்ணாங்களோ அதேமாரி அவங்க டாக்குமெண்டேஷன் தரணும். இப்போ எல்லாமே ஆப்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான இது பண்ணாங்க அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் வருது அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ணும் அப்படின்னாலும் அதையும் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுவாங்க. அசெம்பிள் டெக்னீஷியன் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் அசெம்பிள் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஐடியாஸ், சஜஷன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது தரனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டு இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். டிசைனில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்து அந்த ப்ராடக்டை இன்னும் ஈஸியாக எப்படி அசெம்பிள் பண்ணலாம், இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படிலாம் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுமாதிரி அசெம்பிள் டெக்னீஷியன்ஸில் நிறையா பேர் இருக்காங்க. அது வந்து பார்ட்ஸ் அசெம்பிளிங்கும் இருக்குது, பிசிபி, எலக்ட்ரானிக்ஸ் அசெம்பிளிங், இந்த மாதிரியான அசெம்பிளிஸு இது எல்லாத்துலேயுமே நாலேஜு, ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து பயங்கர ஸ்டஃப்பாக இருப்பாங்க. இந்த ட்ரைனிங்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சு. டெக்னீஷியன் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் ஃபால்ட் இருக்குது, ஒரு பிசிபி போர்டு இல்லை வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸில் ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நோட்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஒரு எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் லைன்லேயே அசெம்பிளிங்லேயே கரெக்டாக முடிக்கிறது. ப்ராடக்டை ஹை எண்டாக டெலிவரி தரணும். அதேமாதிரி ஒரு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதை வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சு அந்த ப்ராடக்டை டிசைனில் எப்படி இருக்கோ அதேமாதிரி டெலிவரி தரணும். ஏதாவது பிரச்சனைனா முன்னாடியே ஹைலைட் பண்ணி சொல்லிடணும் அந்த இன்ஜினியர்ஸ். ஸோ அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இமீடியட்டாக அவங்க ரிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாமே பிபிஇ ப்ரொடெக்ஷன், கண்ணுக்கு போடுற கண்ணாடி, க்ளவுஸு, இதில் வந்து டிபெண்ட் அப்பான் இண்டஸ்ட்ரியல் க்ளவுஸ், இந்த மாதிரியான பிபிஇஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கரெக்டாக அவங்க செஞ்சுருக்கோம். ஓவரால் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் என்ன மாதிரி ஃபீல்டுலாம் ஆட்டோமொபைல்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் என்னால் நிறையா ஃபீல்டு கவர் பண்ண முடியல, மேஜரான ஃபீல்ட்ஸ் அதை கவர் பண்ணியிருக்கேன். அதேமாரி இதில் ஒர்க் ஷாப் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டிங்கு, ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரியான இதுவும் இருக்குது. அதேமாதிரி பெயிண்டர்ஸும் இருக்காங்க. இவங்களாம் குவாலிட்டி சர்டிஃபைடு பெயிண்டர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணணும், அந்த மாதிரியான ஒர்க்கையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்களோட சேலரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி லெவலில் போனீங்கன்னா உங்களுக்கு பே வந்து ஒரு நல்ல பேவாக இருக்கும். இந்தியன் ருப்பீஸுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரி, நான் அது ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட சேலரி லேக்ஸுக்கு மேலே இருக்கும். 1.5 lakhs ஸ்டார்டிங் அதுலேருந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தௌசண்ட்ஸ்லேருந்து நீங்கள் லேக்ஸ் தொடுவீங்க. அதேமாதிரி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் போக 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் உங்கள் மார்க்கெட்டு. இது எல்லாத்துலேயுமே மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம், என்ன மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மேட்ரு பண்ணுது. ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அட்வைசராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh சம்திங் கிடைக்கும், வித் வெஹிக்கிள் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜு இந்த மாதிரி வரும். ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரி இருக்குது, நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஏர்ன் பண்ணலாம். டெவலப் பண்ணோன்னா இன்டர்னல் வேக்கன்சி, ஸோ அந்த மாதிரி உங்களை ப்ரொமோட் பண்ணிகிட்டே போவாங்க. டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து தௌசண்ட்ஸில் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா லேக்ஸ் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்தியன் ருப்பீஸ் படி. ஸோ இது வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் பேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிஃபர் ஆகும். மேனுஃபேக்சரிங்லாம் யூஎஸ்ஸு, ஜப்பானு, அப்புறம் வந்து ஜெர்மனு, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ். ஸோ ஒரு கண்ட்ரிஸுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டு அவசியம். சில கண்ட்ரீஸில் வந்து இங்கிலீஷு எஃபிஷியன்சி பார்ப்பாங்க. சில கண்ட்ரீஸில் வந்து இந்த ஜெர்மன் மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களோட லாங்குவேஜில் இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட்டு. கல்ஃப் மாதிரி கண்ட்ரீஸில் இங்கிலீஷ் பார்ப்பாங்க, அது கொஞ்சம் இங்கிலீஷ் இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஃபோக்கஸாக இருந்துட்டு அவங்கள ரிட்டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா தௌசண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா
மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு எல்லாத்துக்குமே அகாமடேஷன் தந்துடுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி பார்த்துக்கும், ஃபுட் அலவன்ஸ் எல்லாமே தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்ஸ் earn பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஹோல்டு பண்ணும். ஏன்னா நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட் எதில் போகணும்னு பார்த்தீங்கன்னா அகாமடேஷன், தங்குறது, யூஸ் பண்ணுறது, ட்ராவலிங் இந்த இதில் தான் போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தரனால உங்களால் நல்லா ஒரு ப்ராஃபிட் சேவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறையா எதிர்பார்த்து சேவ் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் வர வருஷத்தில் உங்களுக்கு உங்களோட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மேனுஃபேக்சரிங்லேயும் நான் சொன்ன மாதிரி யூஎஸ், ஜெர்மனி, இது ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு, கல்ஃப் இருக்குது, இது யுஏஇ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, கத்தார், சவுதி அரேபியா எல்லாத்துலேயுமே சர்வீஸ் அட்வைசராக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸு, கண்ட்ரோலர், ஸ்டாக் கண்ட்ரோலர் இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த வீடியோவில் எல்லா டாப்பிக்கும் என்னால் கவர் பண்ண முடியாது. என்னால் எந்தெந்த டாப்பிக்கு கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் ஹச்வாக் ரிலேட்டட் வீடியோஸ் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணலாம். எனக்கு இங்கே ஆக்சுவலி யூஏஇ வந்ததுன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ். ஸோ இங்கே வந்து எல்லாமே ஆஸ் அ இன்ஜினியர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.